விவசாயிகனா கஷ்ட நஷ்டம்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பொறுத்துட்டு தான் போகணும். நீங்க போட்ட காசு வரலைன்னா அதுக்கு நானா பொறுப்பாக்க முடியும்? எங்க மார்க்கெட்ல என்ன காசுக்கு வருதோ அதுக்கு தான் நாங்க எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க போட்ட காசோட கம்மியா வருதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாதுப்பா. இல்லைன்னா இந்த மிளகாவெல்லாம் தூக்கிட்டு போங்க தாராளமா. இங்க நிறைய பேர் வியாபாரம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். போக எடுத்துட்டு. வயலூர்ன்ற ஒரு அழகான கிராம பகுதி அது. அங்க கணவனும் மனைவியும் விவசாயம் பண்ற தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே பெரிய மிளகா தோட்டத்தையே அமைச்சு வச்சிருந்தாங்க. அதுல வர மிளகாவை அறுவடை பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. தன்னோட மனைவியோட தங்கச்சியை அவன் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். என்னடி காலேஜ் கிளம்பலையா? உங்க மாமா உன்னைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. நேரத்தோட காலேஜுக்கு போவேனாமா? எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கிற? சீக்கிரம் காலேஜ் கிளம்பு. பஸ் விட்டுட்டேன்னா அப்புறம் நீ காலேஜே போக முடியாது. அக்கா மாமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாசத்துக்குள்ள காலேஜ் ஃபீஸ் எப்படியாச்சும் கட்டணும் மாமா. போன மாசமே கட்ட வேண்டியது நாள் தள்ளி போச்சு. கட்டலைன்னா அப்புறம் காலேஜில் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் கட்டிடுறீங்களா? தேவிமா, நீ கவலைப்படாத. உன் காலேஜ் ஃபீஸு நாளைக்கே கொடுத்துடலாம். நம்மளோட வயல்ல மிளகாவெல்லாம் நல்ல விளைச்சல் பார்த்துக்க. இந்த தடவை அதிகமாகவே விளைச்சலா இருக்கு. இந்த தடவை நமக்கு நிறையவே காசு கிடைக்கும். நீ கவலைப்படாத. நாளைக்கே உன் காலேஜ் ஃபீஸை கொண்டு வந்து கட்டுறேன். என்ன, நீ பத்திரமா போயிட்டு வாக்கன்னு. அப்பாடா, மாமானா மாமா தான். ரொம்ப சந்தோஷம் மாமா. நான் சந்தோஷமா இப்போ காலேஜுக்கு போவேன். கிளம்புறேன். என்ன உன் பார்வையில புரியுது. எப்படி நாளைக்குள்ள காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன் தானே? இன்னைக்கு தான் நம்ம மிளகாவெல்லாம் அறுவடை பண்ணி கொடுக்க போறோமே. எப்படி இன்னைக்கு நிறைய விலைக்கு எடுப்பாங்கம்மா. ஏன் தெரியுமா? இன்னைக்குலாம் அதிகமா விளைச்சலா இருக்கு மிளகா. கண்டிப்பா நல்ல விலைக்கு போகும். சரி பார்த்துட்டே இருக்காம மிளகாவெல்லாம் வண்டியில ஏத்தி கிளம்புவோம். அவனும் மிளகாவெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தான். இந்த தடவை அதிக விளைச்சல் வந்திருக்குனே, கொஞ்சம் பார்த்து ரேட்டு போட்டு எடுங்கனே. போன தடவை மாதிரி எடுக்காதீங்க. போன தடவை 1000 2000 தான் கொஞ்சம் லாபம் கிடைச்சிச்சு. இந்த தடவை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறைய எடுங்கனே. அட மன்னிச்சிருங்க, இந்த தடவை மிளகா ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் போகுது. நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இந்த ஒரு கூட மிளகா வேணா ஒரு 3000 ரூபா 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாதுப்பா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐயோ, இதோட போட்ட காசு எவ்வளோ காசுன்னு உங்களுக்கு தெரியுமா? போட்ட காசோட இப்படி கம்மியா எடுக்கிறீங்களே, எங்களுக்கு அது நஷ்டம் தானுங்க வரும். எனக்கு இப்படி நடத்துக்கிறீங்க. கொஞ்சமாச்சும் போட்ட காசோட அதிகமாவது எடுங்க. நாங்க அப்புறம் விவசாயம் பண்றதுல என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்படி நீங்க எல்லாத்தையுமே குறைஞ்ச விலையில எடுத்தா எங்களுக்கு தானே அது நஷ்டம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க வந்து என்ன விலையோ அதை தான் நான் எடுக்க முடியும். இந்த ஆளு இப்படிதான். இந்த ஆளுக்கு மிளகாவே போடக்கூடாது. பேசாம மிளகாவெல்லாம் எடுத்துட்டு வாங்க. கீழே கொட்டினாலும் கொட்டுவே தரும். இந்த ஆளுக்கு மார்க்கெட்ல எல்லாம் விலைக்கு கொடுக்கவே கூடாது. இப்படி விவசாயிங்க வயிற்றுல அடிச்சு அடிச்சு பொழைக்கிற நீ என்னைக்கும் நல்லாவே இருக்க மாட்டடா. அடாடாடாடா, ரொம்ப சாபம் விடுறீங்க. சாபம் விட்டதெல்லாம் போதும். அங்கிட்டு போய் சாபம் விடுங்க போங்க. எங்களுக்கு திருப்பி கொண்டு போனா எனக்கு அதுல நஷ்டம் வரப்போகுது. உங்களை விட நிறைய பேர் லைன் கட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போங்க. இடமா அது காலியாகட்டும். அங்க வந்த விவசாயிகள் எல்லாருமே அறுவடை பண்ணிட்டு வந்த மிளகாய் எல்லாத்தையுமே திரும்பவும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. நைட் ஆனதுலேருந்து சுந்தர் ரொம்ப சோகமா உட்காந்துருந்தாரு. யார்கிட்டயுமே எதுவுமே பேசல. காலையில இந்த கலகலப்பு இல்லைன்னு அவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மாமா, காலையில எவ்வளவு சந்தோஷமா எங்கள்கிட்ட பேசுனீங்க. இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் சிரிச்சு பேசினாதான் என்ன? மார்க்கெட்ல நம்ம அறுவடை பண்ண மிளகாலாம் நல்ல விலைக்கு எடுக்கலாமா, அதான் திருப்பி கொண்டு வந்துட்டேன். அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இப்படி நம்ம விவசாயம் பண்ணி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காசு கொடுத்த ரேட்டு கூட எடுக்க மாட்டாங்க. நம்ம பணம் போட்ட அளவுக்கு கூட வரல. அதை விட நஷ்டமா வந்துச்சுன்னா எப்படி இந்த தொழிலை பண்ண மனசு வரும் சொல்லு? காலங்காலமா பண்ற தொழில் ஆச்சுன்னு விடாம இருக்கிறேன். ஆனா இப்படி நஷ்டம் வந்தா வாழ்க்கையில இனி இது பண்றதுக்கே பிடிக்காம போயிருமேமா. என்னங்க, எனக்கு நீங்க போறப்பே தெரியும் மிளகாவெல்லாம் கம்மியான ரேட்டுக்கு தான் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரக்கா சொன்னாங்க. எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பேசாம நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் மாதிரி ஆரம்பிக்கலாமா? மிளகா ஊறுபா போட்டு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? நல்லா பாட்டிலா போட்டு வித்தோம்னா வியாபாரமாச்சும் நல்லா ஆகும்லங்க. நம்ம கிட்ட இருக்க மிளகா வச்சுலாம் போடலாமே. நீ சொல்றது சரியாதான் இருக்குது. கம்மியான ரேட்டு கொண்டு போய் அங்க விற்கிறதுக்கு நம்ம பேசாம மிளகா ஊறுகாய் மாதிரி போட்டு வியாபாரம் பண்ணா ஒரு காசாச்சு கிடைக்கும்ல. அவங்க 2 பேரும் இதை பத்தி யோசிச்சுட்டு காலையில இந்த வேலையை பண்ணலான்னு முதல் வேலையா மிளகாவெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, அக்கா மிளகா ஊறுகாலாம் சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டா. நீங்க போய் கடைக்கு போடுறது மட்டும் தான். கடைக்கு எப்படியாச்சும் போட்டு நல்லா கடையை பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்பனதான் அடுத்தடுத்து நம்ம போடுறப்ப வாங்குவாங்க மாமா.
அட ஆமா கண்ணு, நீ சொல்றது முக்காவாசி இல்ல முழுவாசி கரெக்டு தான். கடைக்கு போட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கும் ஒரு நல்ல வியாபாரம் ஆன மாதிரி. சரி சரி, நான் போய் எப்படியாச்சும் கடையை பிடிக்க பாக்குறேன். என்ன அண்ணே, இது நம்ம வீட்டு மிளகா ஊறுகானே, சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க. வீட்டுல தயாரிச்ச ஊறுகா, எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம ரொம்ப சுவையில. அது மட்டும் இல்ல, நல்ல எண்ணெயில போட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். வாங்கிக்கங்கனே, ஒரு 5 பாட்டில் வாங்கிக்கங்க. நல்லா இருந்தா அடுத்தடுத்து என்கிட்டயே வாங்கிக்கங்க. அட பேசாம போ. நல்ல ஊறுகா, நம்ம வீட்டு ஊறுகான்ட்டு ஏன் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காத. இங்க வேர்க்கனே 10 பேர் கடைக்கு கொண்டு வரானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தினமும் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறானுங்க. இதுல நீ வேறயா? ஒழுங்கா போயிரு. நீ மட்டும் இங்க வரத அவங்க பார்த்தாக்கின்னு வச்சுக்க, உன்னையும் அடிதடி கழகத்துல இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் என் கடையே நாசி ஆகுறதுக்கா? போடாம இங்க இருந்தே. அண்ணே, அவங்க தொழிலை நான் கெடுக்க விரும்பல. இது நல்ல பொருளாச்சே, ஒரு தடவை வாங்கி முயற்சி பண்ணி பாருங்கன்னு தான் சொல்றேன். ஆனா அவன் எவ்வளவு கெஞ்சியும் கடை ஓனர் பொருளை வாங்க மறுத்துட்டாரு. இப்படி எல்லா கடைகளையும் போனப்ப ஏதாவது ஒரு காரணம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அட என்னடா இது, எல்லா கடையிலயும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படிதான் அந்த ஊறுகாய் விற்கிறதுன்னு தெரியல ஒன்றும். பேசாம இங்க இருந்த இடத்துலயே கிராம மக்களுக்கு விற்க முயற்சி பண்ணுவோம். கடைக்கு போறதை விட இங்கேயே நின்று பார்ப்போம். வாங்க வாங்க, மிளகா ஊறுகா, நம்ம வீட்டுல செஞ்ச மிளகா ஊறுகா ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு பாட்டில் 100 ரூபாய் தாமா, வாங்க வாங்க. ஏனே, இது என்ன ஊறுகா? இது என்னமோ நம்ம வீட்டு ஊறுகாவோ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, உங்க வீட்டுல தயார் பண்ண ஊறுகாவா? ஆமா, என்ன ஊறுகா இது? இது மிளகா ஊறுகாமா, ஒரு பாட்டில் 100 ரூபாய் தான். வாங்கி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, ருசி ரொம்ப அருமையா இருக்கும். இந்தாப்பா, இங்கே ஒரு பாட்டில் கூட பார்த்துட்டு தரேன். நல்லா பார்க்க வெளியே கலராக தான் இருக்குது, ஆனா உள்ள எப்படி இருக்கும் தெரியல. ஒரு தடவை கூட பார்த்துட்டு தரேன். இந்தாங்க, தாராளமா பாருங்க. அவர் வாங்கி பார்த்துட்டு இருந்தப்ப அந்த பாட்டில் தவறி கீழே விழுந்து உடஞ்சு போயிருச்சு. அப்பா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அந்த பையிலே 100க்கு 500க்குன்னு அலைஞ்சிக்கிட்டு கிடக்குற பையன் இப்படி அந்த பாட்டில் வாங்கி கீழே போட்டு உடச்சு புட்டியே. பார்த்து வாங்குறது இல்லையாப்பா? இப்போ அந்த பையலுக்கு 100 ரூபா நஷ்டம் தானே. என்ன நீ பைய? அட, நான் வேணும்னே உடைக்கல, மன்னிச்சிருங்க. தெரியாதனமா கை தவறி கீழே விழுந்துருச்சு, மன்னிச்சிருங்க. ஏங்கனே, நீங்க மன்னிப்பு கேட்டா 100 ரூபா நஷ்டமானது ஆனதானே. ஒழுங்கா அந்த 100 ரூபாவை கொடுத்துட்டு கிளம்புங்க, சரியா? அங்க வந்தவங்களும் ஊறுகாய் பாட்டில வாங்கிட்டு கிளம்புனாங்க. என்னை மன்னிச்சிருப்பா, நான் வேணும்னே உன்னோட ஊறுகாய் பாட்டில கீழே போடல. இந்தா, அதுக்கான பணத்தை வச்சுக்கோ. இப்படி கொடுத்துறதானே நியாயம்? இங்க பாருங்கய்யா, தயவு செஞ்சு இந்த 100 ரூபாவை நீங்களே வச்சுக்கோங்க. கை தவறி உடஞ்ச பொருளுக்கு பணம் வாங்குறவன் நான் கிடையாது. நீங்க இந்த வேணும்னேவா போட்டீங்க? கை தவறி கீழே விழுந்துருச்சு, அதுக்கு எதுக்கு பணம்? என் ஊறுகாய் வைக்கிறது சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். இப்படி உடச்சி கீழே போட்டு அதுக்கு தண்டனை கட்டுற மாதிரி பணம் எனக்கு கொடுக்க வேண்டாயா, நீங்க வச்சுக்கோங்க. அடடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? நான் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருக்கேன். வேணா உன்னோட ஊறுகாவெல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100-200 பாட்டில் கொண்டு வந்து போடணும்பா. ஏன்னா என் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெருசு. உன்னால முடிஞ்சா கொண்டு வந்து போடு. நாளைக்கு இல்லைன்னா நாளானி கூட கொண்டு வந்து போடு. என்ன, நீ எப்போ போட்டாலும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். இல்லைன்னா நீ ரெகுலரா பண்ணணும்னாலும் பண்ணு, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ஐயா, உண்மையாவா சொல்றீங்க? கண்டிப்பா நான் கொண்டு போடுறியா, என்னை நம்புங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இனிமேல் ஊறுகாய் கொண்டு வரது என்னோட பொறுப்பு. ரொம்ப ரொம்ப நன்றியா. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேனே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றியா. அவனும் இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க குடும்பத்துக்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருந்தான். அட மாமா, இது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி முதல் நாளே நமக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். உங்க நல்ல குணத்துக்கு தான் இது கிடைச்சிருக்கு. ஆமாம்மா, எனக்கு ஒரு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு பக்கத்து கவலையாவும் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க மிளகாவெல்லாம் பத்தாதே. ஒரு கேக்குற மாதிரி நம்ம நிறைய பாட்டில ரெடி பண்ணோம்னா ஒரு ரூம் பிடிச்சி, அப்புறம் மிளகாவும் நிறைய தேவைப்படும். நம்ம கிட்ட நிறைய ஆளுங்களும் தேவைப்படுமே. என்னங்க, இந்த கிராமத்துல இருக்கிற விவசாயிகள்லாம் உங்களை மாதிரி தானே? போட்ட பணம் கூட எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அந்த மிளகாவெல்லாம் நல்ல விலைக்கு வாங்கிக்குவோம். அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம கிராமத்து பெண்கள்லாம் நிறைய வேலைக்கு போகாம தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க? அட, ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா சொல்லியிருக்கிறமா. நீ சொல்ற ஐடியாவே ஃபாலோ பண்ணலாம். நாளையில இருந்து நான் போய் எப்படியாச்சும் அவங்ககிட்ட பேசி அந்த மிளகாவெல்லாம் நல்ல ரேட்டுக்கு நான் வாங்கிட்டு வரேன். என்ன, ரொம்ப சந்தோஷங்க. இது பாருங்க, நீங்களாம் உங்க விவசாயத்தோட ரொம்ப தானே கஷ்டப்படுறீங்க. போட்ட காசு எடுக்க முடியல தானே நம்மளாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நான் நல்ல விலைக்கு உங்களோட மிளகாவெல்லாம் வாங்கிக்கிறேன். ஆனா எப்பவும் என்கிட்ட மிளகா கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தா சரி. அட, இப்படி இருந்தா யாருப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா? நீ தான் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றியே, அப்புறம் என்ன உன்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றான். என் தம்பிக்கிட்டே சொல்றேன், அவனும் கொண்டு வந்து கொடுத்துருவான். என்ன, நீ கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம். உன் தம்பிகிட்டே சொல்லி நாளையிலேருந்து என்கிட்டே வந்து மிளகாவெல்லாம் கொடுக்க சொல்லு. நல்ல ரேட்டு போட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்ன?
என்னங்கண்ணே தெருப்பக்கிட்டு வந்திருக்கிறீங்க, ஆச்சரியமா இருக்குது. ஊறுகாய் பாட்டில் நேத்தானே ஒன்று வாங்கிட்டு போனேன். இல்லம்மா, உங்களை மாதிரி பெண்கள்லாம் வேலை இல்லாம வீட்டுல இருக்கீங்க தானே, உங்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கு நான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன். உங்க வீட்டுல இருக்க கணவர்களும் திட்ட மாட்டாங்க பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வேலை தான் இது. ஊறுகாய் வியாபாரம் பண்ண போறேன். அதுக்கு என்னோட குடோனுக்கு ஆள் தேவைப்படுது. நீங்க வேணா வந்து அங்க வேலை பாருங்க. உங்களுக்கு மாச சம்பளத்தை போட்டு கொடுத்துட்றேன். இன்னும் 2 பேர் வேணும். உன் கூட யாராச்சும் கூப்பிட்டுட்டு கூட வாங்க. அட பரவாயில்லையேண்ணே, நாங்கெல்லாம் வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இந்த தொழிலாவது வந்து பார்ப்போம். இன்னும் கூட 2 பேரை கூட்டிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. அந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கும் வேலை வாய்ப்பும் அவன் கொடுத்தான். அவனும் அதிகமா அதுல வருமானம் ஈட்ட ஆரம்பிச்சான். இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.